ஸோ ஃபார்முலாஸ் இன் எஸ்டிமேஷன் அண்ட் காஸ்டிங், அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா, அதுதான் வந்துட்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித் எஸ்டிமேஷன். ஸோ எஸ்டிமேஷனில் வந்துட்டு ஃபார்முலாஸ் வந்துட்டு நிறைய இருக்குது. ஓகேங்களா, நம்ம சிலபஸ் ஓரியன்ட் வந்துட்டு எந்தெந்த இது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, ஸோ எடுத்தோடனே வந்துட்டு இந்த சிமெண்ட் மார்ட்டர் வந்துட்டு கண்டுபிடிக்கிறது. ஓகேங்களா, சிமெண்ட் மார்ட்டர் இந்த 1:2 1m3. ஸோ இதுக்கு வந்துட்டு சில ஃபார்முலாஸ் வந்துட்டு பார்த்தோம். ஓகேங்களா, ஸோ இதில் வந்துட்டு சொல்லியிருப்பேன், இது 1 பார்ட் வந்துட்டு சிமெண்ட்டு, இந்த 2 பார்ட்ஸ் வந்துட்டு சாண்டு அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா, ஸோ குவான்டிட்டி ஆஃப் சிமெண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா வந்துட்டு ஸோ இஸ் ஈக்குவல் டு 1/2. ஓகேங்களா, 1/2. இதில் டோட்டல் பார்ட்ஸ், இதோட டோட்டல் பார்ட்ஸ் வந்துட்டு 2, அதாவது சாண்டோட பார்ட்டை தான் நீங்கள் டோட்டல் பார்ட்ஸ்னு எடுத்துக்கணும். ஸோ இது வந்துட்டு என்னன்னா வந்துட்டு சிமெண்ட் ரேஷியோ டிவைடட் பை டோட்டல் ரேஷியோ ஆர் டோட்டல் பார்ட்ஸ், இல்லை சிமெண்ட் ரேஷியோக்கு பதிலாக சிமெண்ட்டோட பார்ட். ஓகேங்களா, சிமெண்ட் பார்ட் டிவைடட் பை டோட்டல் பார்ட்ஸ், அதான் வந்துட்டு 1/2. ஸோ 0.5 m3 அப்படின்னு வரும். ஓகேங்களா, ஸோ இது அடிக்கடி வந்துட்டு கொஷினில் கண்டிப்பாக கேட்பாங்க. நீங்கள் ஜேடிஓ கொஷின் எடுத்தீங்க அப்படின்னா 2 கொஷின் ஆச்சு மினிமம். ஓகேங்களா, 2 கொஷின்ஸ் வந்துட்டு கன்ஃபார்மாக எல்லா கொஷின் பேப்பர்லையும் இருக்கும். நீங்கள் 2012, 19, 21 எந்த கொஷின் எடுத்தாலுமே ஓகேங்களா மினிமம் 2 கொஷின் ஆச்சும் வந்துட்டு இந்த சிமெண்ட் மார்ட்டர் கண்டுபிடிக்கிறதுல இருக்கும். ஓகேங்களா, ஸோ குவான்டிட்டி ஆஃப் சிமெண்ட் 0.5 m3 அப்படின்னு வந்துட்டு வரும். ஸோ யூனிட் வெயிட் ஆஃப் சிமெண்ட் எவ்வளோ? யூனிட் வெயிட் ஆஃப் சிமெண்ட் ஸோ 1 m3 வந்துட்டு எவ்வளோ? 1440 கிலோ. ஸோ அப்போ 0.5 m3 இஸ் ஈக்குவல் டு 720 kg. ஓகேங்களா, 720 kg. ஸோ இதே வந்துட்டு 1 பேக் ஆஃப் சிமெண்ட்ல வந்துட்டு மாற்றி கேட்பாங்க. ஸோ 1 பேக் ஆஃப் சிமெண்ட் இஸ் ஈக்குவல் டு 50 kg. ஓகேங்களா, அப்போ 720 kg எத்தனை பேக்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ 720 டிவைடட் பை 50. ஓகேங்களா, 720 டிவைடட் பை 50 போட்டிங்கன்னா வந்துட்டு கிட்டத்தட்ட 14.4 பேக்ஸ் அப்படின்னு வரும். ஓகேங்களா, 14.4 பேக்ஸ் அப்படின்னு வந்துட்டு வரும். ஓகே, ஸோ இது பேசிக். இதெல்லாம் வந்துட்டு பேசிக். இந்த இதில் வந்துட்டு கொஷின் கண்டிப்பாக வந்துட்டு கேட்பாங்க. 2 கொஷின் ஆச்சும் வந்துட்டு மினிமம் கேட்பாங்க. ஓகே, ஸோ நீங்கள் இதில் ஃபார்முலா வந்துட்டு இதான் சிமெண்ட் ரேஷியோ டிவைடட் பை இந்த டோட்டல் ரேஷியோ. ஓகேங்களா, டோட்டல் ரேஷியோ. நெக்ஸ்ட் இந்த 1 m3 வச்சு நீங்கள் அப்படியே எடுத்துடலாம். ஸோ அகெயின் சாண்டுக்கு இப்போ குவான்டிட்டி ஆஃப் சிமெண்ட் கண்டுபிடிச்சாச்சு. சாண்டுக்கு வந்தோம் அப்படின்னா வந்துட்டு சேம் அதே மாதிரியே சாண்ட் பார்ட்ஸ் டிவைடட் பை டோட்டல் பார்ட்ஸ். ஸோ 2/2 இஸ் ஈக்குவல் டு 1. ஓகேங்களா, 1 m3 ரைட்டா. எப்பயுமே வந்துட்டு சிமெண்ட் மார்ட்டர் எடுக்கும் போது சாண்ட் வந்துட்டு டோட்டல் இதுதான் இருக்கும். ஏன்னா ஒரே கான்செப்ட் தான். அதாவது ஜல்லியோட கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு சாண்டோட கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு சிமெண்ட். ஓகேங்களா, இந்த சிமெண்ட் கான்கிரீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மெயின் கான்செப்ட் தான். ஜல்லியோட கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு சாண்டோட கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு சிமெண்ட். ஓகேங்களா, ஸோ சாண்டோட டோட்டல் பார்ட்ஸ் வந்துட்டு 1ன்னு வரும். ஓகே, ஸோ இதே மாதிரியே இது எழுதுறீங்களாப்பா? ஓகே, எழுதிக்கிங்க. சொல்லுங்க சார். டோட்டல் பார்ட் 1:2னா 3 வராதா சார்? 3 வராது. 1:2னா டோட்டல் பார்ட்ஸ் 2 தான். ஏன்னா சாண்டோட கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு சிமெண்ட். நீங்கள் வந்துட்டு 1:2 இப்போ சிமெண்ட் கான்கிரீட் போடுறோம்னா தான் வந்துட்டு நம்ம ப்ளஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, நீங்கள் இந்த இதில் 1:2 சாண்டோடதே நீங்கள் எடுத்துக்கணும். ஓகே, நான் சொல்கிறேன் இந்த மெத்தடே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் இந்த இது இருக்கும்ல இன்னொரு புக்கு, அது என்னது இந்த ஆல் இண்டியா புக் ஒன்று இருக்குமே, அதுனா யூஸ் பண்ணுவீங்க. YCT
YCTல இருக்கிறத நீங்க இந்த இதுக்கு ஃபாலோ பண்ண வேணாம். டிஎன்பிசிக்கு நீங்க இந்த இதுல ஃபாலோ பண்ணுங்க. சப்போஸ் நீங்க ஒரு எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி அதெல்லாம் எழுதுனீங்கன்னா நீங்க YCT இந்த அதுல ஒரு மெத்தட் கொடுத்துருப்போம். 1.33% அந்த மாதிரி வச்சு கொடுத்துருப்போம். நீங்க அந்த மெத்தடை அதுக்கு அந்த எக்ஸாமுக்கு ஃபாலோ பண்ணீங்க. இதுக்கு டிஎன்பிசிக்கு நீங்க இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க. இது பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு எல்லாமே இருக்கு. நீங்க வேணும்னா இப்போ நான் சொன்ன இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் பழைய 5 வருஷம் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்க. இந்த மெத்தடை போட்டு பாருங்க, உங்களுக்கு ஆன்சர் கரெக்டா வரும். அவங்க கொடுத்துருக்க கீக்கும் உங்களுக்கு ஆன்சருக்கும் கரெக்டாக வரும். ஏன்னா இது டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நம்மளே வந்துட்டு எஸ்டிமேஷன் காஸ்டிங் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த மெத்தட்ஸை நான் சொல்றேன். ஓகேங்களா? ஒரே ஒரு நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணுங்க. ஹெட்செட் மட்டும் எடுத்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஒரே நிமிஷம். ஓகேப்பா, நெக்ஸ்ட் இது போலாமா? ஸோ இப்போ நீங்கள் பார்த்தது 1:2. ஓகேங்களா? 1:2 ரேஷியோ. ஓகே, இதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1:3 மட்டும் சால்வ் பண்ணிட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த பார்ட்டை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். 1:2, 1:3, 1 m3. ஸோ சிமெண்ட் மார்டர். ஸோ சேம் சிமெண்டோட குவான்டிட்டி ஆஃப் சிமெண்ட் okay is equal to 1/3. so cement part divided by total parts. ஓகேங்களா? 0.33 m3 அப்படின்னு வரும். ஓகேங்களா? as we know 0.33 into 1440. ஓகேங்களா? இது நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 480 kg அப்படின்னு வரும். ஓகேங்களா? 480 divided by 50 அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா வந்துட்டு எவ்வளோ வரும்பா? 48னா 9.6 9.6 bags approximately வந்துட்டு வரும். ஓகேங்களா? 9.6 bags. ரைட்டா? சாண்ட் அதே மாதிரி வந்துட்டு யூஸ்வல் வந்துட்டு 1 m3 தான். சாண்ட் வந்துட்டு 1 m3 தான் எப்பயுமே. ஓகேங்களா? சாண்ட் ஏன்னா டோட்டல் இது வந்துட்டு அவங்க கொடுத்துட்றாங்க 1 m3 கொடுத்துட்றாங்க. அப்போ சாண்ட் வந்துட்டு உங்களுக்கு 1 m3 தான் வந்துட்டு வரும். ஸோ குவான்டிட்டி ஆஃப் சிமெண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த இதுதான். ஓகேங்களா? அதாவது சிமெண்ட் பார்ட்ஸ் டிவைடட் பை டோட்டல் பார்ட்ஸ். ஸோ டோட்டல் பார்ட்ஸ் வந்துட்டு இதில் சிமெண்ட் மார்ட்டரை பொறுத்த வரைக்கும் நல்லா கவனிச்சிங்க. சிமெண்ட் மார்ட்டரை பொறுத்த வரைக்கும் இந்த 3 தான் வந்துட்டு அப்படியே எடுத்துக்கணும். ஓகே. ஸோ இது வந்துட்டு சிமெண்ட் மார்ட்டர் கண்டுபிடிக்கிறது. ஓகேங்களா? இது மாதிரி 1:4, 1:5, 1:6 வரைக்கும் வந்துட்டு போகும். ஓகேங்களா? 1:6 வரைக்கும் வந்துட்டு போகும். ஸோ 1:4 அப்படின்னா வந்துட்டு சிமெண்ட் வந்துட்டு 0.25 m3. ஓகேங்களா? அதே கிலோகிராம்னா 360 kg வரும். 1:5 அப்படின்னா வந்துட்டு 0.20 m3. ஓகேங்களா? 0.20 m3 288 kg அப்படின்னு வரும். 1:6 அப்படின்னா வந்துட்டு 0.166 m3. ஓகேங்களா? கிலோவில் மாற்றணும் அப்படின்னா வந்துட்டு 240 கிலோ வந்துட்டு வரும். ஓகேங்களா? ஸோ தீஸ் ஆர் த ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் இதெல்லாம். ஓகேங்களா? ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ். ஸோ ஈஸியாக அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கலாம். மனப்பாடம் நீங்கள் இது ஃபார்முலா தெரிஞ்சுன்னா நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே. நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் பேஜ் போலாமா? போலாமா? ஓகே. ஸோ அடுத்தது ஸோ சிமெண்ட் மார்ட்டர் பார்த்தாச்சு. அடுத்தது சிமெண்ட் கான்கிரீட். ஓகேங்களா? சிமெண்ட் கான்கிரீட். ஸோ சிமெண்ட் கான்கிரீட் என்ன கேட்பாங்க அப்படின்னா வந்துட்டு சிசி
1:1.5:3 1 m cube using 20 mm aggregate அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன இந்த சிமெண்ட் கான்கிரீட்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா வந்துட்டு 20 mm aggregate நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு ட்ரை இன்கிரீடியன்ஸ் ஆர் ட்ரை வெயிட் எவ்வளோ இருக்கணும்? 1.57 m cube. ஓகேங்களா? இதே 40 mm aggregateனா ஸோ சேம் ட்ரை இன்கிரீடியன்ஸ் வந்துட்டு 1.52 m cube வந்துட்டு இருக்கணும். ஓகேங்களா? ரொம்ப முக்கியம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இது. ஓகேங்களா? 40 mm யூஸ் பண்ணா வந்துட்டு ட்ரை இன்கிரீடியன்ஸ் வந்துட்டு 1.52 m cube. இதெல்லாம் ட்ரை வெயிட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இங்கேயும் இன்கிரீடியன்ஸ் எழுதி வச்சுட்டேன். ட்ரை வெயிட் என்ன ட்ரை வெயிட் அப்படின்னா வந்துட்டு ஒரு m cube வந்துட்டு நமக்கு கான்கிரீட் தேவை. அப்ப ட்ரையான வந்துட்டு ஜல்லி, மணல், சாண்டு, சாரி மணல், சிமெண்ட், இது மூணுமே வந்துட்டு ட்ரை வெயிட் எவ்வளோ வந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்துட்டு 1.57 m cube, 1.52 m cube. ஓகேங்களா? ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இது. ஸோ இப்போ வந்துட்டு மேலே கொடுத்துருக்க கொஷினுக்கு வந்துட்டு வரலாம். ஓகேங்களா? ஸோ சிசி 1:1.5:3. ஸோ இதோட டோட்டல் பார்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 1 + 1.5 + 3 which is equal to 5.5 பார்ட்ஸ். ஓகேங்களா? 5.5 பார்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் மட்டும் வந்துட்டு நம்ம ப்ளஸ் பண்ணுவோம், அதில் ப்ளஸ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? இதில் மட்டும் ப்ளஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா தான் வந்துட்டு உங்களுக்கு நம்ம இதில் கொடுத்த டிஎன்பிசி இதில் கொடுத்துருக்க ஆன்சர் வந்துட்டு உங்களுக்கு பக்கா வரும். ஸோ 5.5 பார்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ டோட்டல் வால்யூம் ஆஃப் இன்க்ரீடியன்ஸ் எவ்வளோன்னு தெரியணும். டோட்டல் வால்யூம் ஆஃப் இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னா வந்துட்டு ட்ரை வெயிட். டோட்டல் வால்யூம் ஆஃப் இன்க்ரீடியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1.57 m cube. ஏன்னா வந்துட்டு நம்ம 20 mm எடுத்திருக்கோம். ஓகேங்களா? 20 mm எடுத்திருக்கோம். ஸோ அதனால 1.57 m cube. இப்போ குவான்டிட்டி ஆஃப் சிமெண்ட் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா அப்படின்னா வந்துட்டு சிமெண்ட் பார்ட்ஸ் டிவைடட் பை டோட்டல் பார்ட்ஸ் இன்டு ட்ரை வெயிட். ட்ரை வெயிட் சிமெண்ட் பார்ட் எவ்வளோ? 1, டோட்டல் பார்ட்ஸ் வந்துட்டு 5.5, ட்ரை வெயிட் 1.57 m cube. ஓகேங்களா? 1.57 m cube. ஸோ இதை சிம்பிளை பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு 0.285 m cube அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ சிமெண்டோட குவான்டிட்டி 0.285 which is equal to 0.285 into 1440. ஸோ போட்டிங்க அப்படின்னா நியர்லி 411 கிலோ அப்படின்னு வரும். ஓகேங்களா? 411 kg. ஓகே, சிமெண்ட் கான்கிரீட்டும் வந்துட்டு கேட்டிருக்காங்க. இதுலயும் வந்துட்டு சிமெண்ட் குவான்டிட்டி இதெல்லாம் வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? கொஷின்ஸ் வந்துட்டு கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் நம்ம கிளாஸஸ் இல்லை கொஷின் டிஸ்கஷன்லாம் நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா அது தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது குவான்டிட்டி ஆஃப் சாண்ட். ஸோ சாண்ட் எவ்வளோ இங்கே? 1.5. ஸோ 1.5 டிவைடட் பை 5.5 into 1.57. அதே இதுதான் இங்கே சிமெண்ட் பார்ட்டுக்கு பதிலாக இங்கே சாண்ட் பார்ட்டுன்னு வரணும். ஓகேங்களா? ஸோ 0.428 m cube அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ குவான்டிட்டி ஆஃப் அக்ரிகேட். ஸோ 3 divided by 5.5 into 1.57. இது அப்படியே டபுள் ஆகி வரும். ஏன்னா இங்கே 1.5 இங்கே 3 யூஸ் பண்ணுறோம். அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது அப்படியே 0.428 into 2ன்னு போட்டிங்கன்னா 6, 1, 2, 2, 4 + 1 5, 4, 2, 8, 0.856 m cube. 0.856 m cube. ஓகே, இங்கே நான் அந்த 2 போட்டிருக்கேன், நீங்கள் கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. ஓகேங்களா? இந்த 2 எதுக்கு போட்டிருக்கேன்னா இங்கே 1.5. ஓகேங்களா? அப்போ இங்கே 3 இருக்கு. அப்போ 1.5 into 2 3.
ஸோ இந்த வேல்யூ அப்படியே மல்டிப்ளை பண்ணால் 2 வந்துடும் அப்படிங்கிறதுக்காக போட்டுக்கிறேன். இப்போ 2 போட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் மாற்றலாமாப்பா? ஓகேங்க சார். இது வந்துட்டு 20 mm அக்ரிகேட். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. 1:2:4 1 m3. இது எல்லாமே ஏற்கனவே நீங்கள் ட்ரை பண்ணதான் இருந்தாலும் அகெயின் ட்ரை பண்ணி பாருங்க. அக்ரிகேட் இது நீங்கள் அப்புறம் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ இது 20 mm அக்ரிகேட். அடுத்தது சிமெண்ட் கான்கிரீட் 1:4:8 1 m3 using 40 mm அக்ரிகேட். ஓகேங்களா? 40 mm அக்ரிகேட். சேம் அதே ப்ரொசீஜர் தான். டோட்டல் பார்ட்ஸ் 13, அதாவது 1 + 4 + 8 13, ரைட்டா? ஸோ டோட்டல் வால்யூம் ஆஃப் கான்கிரீட் இல்லைனா வால்யூம் ஆஃப் இன்கிரீடியன்ஸ் 1.52 m3. ஓகேங்களா? 1.52 m3. ஸோ குவான்டிட்டி ஆஃப் சிமெண்ட் சேம் அதே ஃபார்முலா. இது 40 mmனால 1.52. ஓகேங்களா? ஸோ 1 டிவைடட் பை 13 இன்ட்டு 1.52. ஓகேங்களா? ஸோ போட்டிங்க அப்படின்னா 0.116 m3 அப்படின்னு வரும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 0.116 இன்ட்டு 1440 போட்டோம்னா வந்துட்டு கிட்டத்தட்ட 167 kg. ஓகேங்களா? kg. quantity of sand. Okay, so 4 divided by 13 into 1.52. so அப்ப இதோட 4 மல்டிப்ளை பண்ணா சரியா இருக்கும். 0.116 into 4. ஓகேங்களா? மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு 6 2 4 2 6 4. ஓகே, ஸோ 0.464. ஓகேங்களா? 0.464 m3. அக்யூரேட்டாக போடணும்னா இந்த பாயிண்ட்லாம் வச்சு போடணும்னா வந்துட்டு 0.467 அப்படின்னு வரும். இந்த பாயிண்ட்லாம் ஏன்னா இது 11666 அப்படின்னு போயிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை சிம்பிளை பண்ணி போட்டோம்னா 0.467 அப்படின்னு வந்துட்டு வரும். ஸோ குவான்டிட்டி ஆஃப் அக்ரிகேட் வந்துட்டு 8/13 into 1.52. ஸோ இதை அப்படியே டபுள் பண்ணி போட்டுடலாம். ஏன்னா இங்கே 4 8 இருக்குது. 0.467 into 2. ஓகேங்களா? ஸோ இன்ட்டு வந்துட்டு 2 வரும். ஸோ 4 1 6 2s are 12 plus 1 13 3 1 4 2s are 12 plus 1 4 2s are 8 plus 1 9. ஸோ 0.934 m3. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி 1:5:10 வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? 1:5:10 வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, ஒன் இஸ் டு 5:10 நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ இதில் ஹோம்ஒர்க் வந்துட்டு 1:5:10. இன்னொன்று 1:3:6 கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ 1:3:6 இது 20 mm. ஸோ இது வந்துட்டு 40 mm. ஓகேங்களா? 40 mm. ஸோ இதில் வந்துட்டு சிமெண்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள், செக் பண்ணிடலாம் கரெக்டாக இல்லையான்ட்டு. ஓகே ஓகே ஸோ அடுத்தது பிரிக் ஒர்க், ரைட்டா? பிரிக் ஒர்க். ஸோ பிரிக் ஒர்க் இன் cement mortar 1:4 with first class bricks. ஒரு m cube ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக்ஸ் எத்தனை கல்லுப்பா? 500 500 கல். ஓகேங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அது. செகண்ட் கிளாஸ்னா 750 சார். 750. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நிறைய தடவை வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே,
ஸோ அதே மாதிரி வந்துட்டு சைஸ் ஆஃப் பிரிக் அப்படின்னா வந்துட்டு சைஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக் எவ்வளோ? 19 by 9 by 9 centimeters. இது வந்து ஸ்டாண்டர்ட் சைஸ். நாமினல்னா 20 வரும் சார். 20 by 10 by 10. அதாவது மார்ட்டர் திக்னஸோட சேர்த்து. ஓகேங்களா? ஓகே, இது நம்ம பார்க்கலாம். சிமெண்ட் மார்ட்டர் 1:4 ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக்ஸ் 1 m3. ஓகேங்களா? 1 m3 வால்யூம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம எடுக்கிறது சைஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக்ஸ் வந்துட்டு 19 × 9 × 9 சென்டிமீட்டர். இதில் வந்துட்டு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம் என்ன அப்படின்னா வந்துட்டு மார்ட்டர் திக்னஸ் வந்துட்டு 1 சென்டிமீட்டர் அப்படின்னா இது வந்துட்டு ஒரு கல்லோட சைஸ், இது மார்ட்டர் திக்னஸ். அப்போ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு 20 × 10 × 10 சென்டிமீட்டர். ஒவ்வொரு சென்டிமீட்டர் மூணுத்துலையும் ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ சைஸ் ஆஃப் பிரிக் இது சைஸ் ஆஃப் பிரிக்ஸ் வித் மார்ட்டர்னு போட்டுங்க, வித் மார்ட்டர். ஸோ 20 × 10 × 10 சென்டிமீட்டர். ஓகேங்களா? 20 × 10 × 10 சென்டிமீட்டர். ஸோ ஒரு பிரிக்கு ஓகேங்களா, அதாவது ஒரு நம்பர் பிரிக்கோட வால்யூம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 20 × 10 × 10, so which is equal to 200 சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம மீட்டர் கியூபுக்கு மாற்றுறோம். அப்போ 0.002 மீட்டர் கியூப் அப்படின்னு வரும். ஓகேங்களா? 0.002 மீட்டர் கியூப். ஓகேங்களா? ஓகே, ஸோ ஒரு கல்லோட வால்யூம் வந்துட்டு 0. அதாவது ஒரு பிரிக்கோட வால்யூம் வந்துட்டு 0.002 m3. அப்போ கொஷின்ல எத்தனை m3 ஏரியா கொடுத்துருக்காங்க, வால்யூம் கொடுத்துருக்காங்க? 1 m3 கொடுத்துருக்காங்க. அப்போ 1 m3 வால்யூம்க்கு எவ்வளோ பிரிக்ஸ் வரும் அப்படின்னு வந்துட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ ஒன்றும் இல்லை, கிராஸ் மல்டிப்ளை. அப்போ 1 × 1 டிவைடட் பை 0.002. ஓகேங்களா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு இதில் தான் 500 நம்பர்ஸ் வரும். ஓகே, ஸோ ஒரு m3க்கு வந்துட்டு 500 கல். ஓகேங்களா? 500 கல். ஓகேங்களா? ஸோ ஃபார் விச் இஸ் ஈக்குவல் டு 1 m3. நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் வந்துட்டு 500. ஓகே, ஸோ இப்போ பிரிக்ஸை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ மார்ட்டர் குவான்டிட்டி வந்துட்டு கண்டுபிடிக்கணும். குவான்டிட்டி ஆஃப் சிமெண்ட் மார்ட்டர் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் வால்யூம் எவ்வளோ? 1 மைனஸ் ஆக்சுவல் வால்யூம் ஆஃப் பிரிக்ஸ். ஸோ 500 கல்லுன்னு கண்டுபிடிச்சாச்சு. அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா 1 மைனஸ் ஆக்சுவல் வால்யூம் வந்துட்டு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 500 கல் 0.19 × 0.09 × 0.09. அதாவது ஆக்சுவல் சைஸ் வந்துட்டு இது. ஓகேங்களா? இதுதான் ஆக்சுவல் சைஸ். ஸோ 500 கல் கண்டுபிடிச்சாச்சு. இந்த 500 கல்ல இருந்து கல்லோட வால்யூமை மட்டும் நம்ம மைனஸ் பண்ணுறோம். இந்த 1 எதுக்கு போட்டோம் அப்படின்னா ஒரு m3 டோட்டல் வால்யூம். இந்த அந்த வால்யூம் டோட்டல் வால்யூம்ல நம்ம பிரிக்ஸோட வால்யூமை தனியாக மைனஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு 1 மைனஸ் 0.7695 அப்படின்னு வரும். ஓகேங்களா? விச் இஸ் ஈக்குவல் டு 0.23 m3 அப்படின்னு வந்துட்டு வரும். ஓகேங்களா? அதாவது குவான்டிட்டி ஆர் இல்லைனா வால்யூம் ஆஃப் சிமெண்ட் மார்ட்டர்னு கூட சொல்லலாம். வால்யூம் ஆஃப் சிமெண்ட் மார்ட்டர் எவ்வளோ அப்படின்னா 0.23 m3. ஓகேங்களா? ஸோ 0.23 m3. ஸோ இதில் கொஷினில் பார்த்தீங்க அப்படின்னா சிமெண்ட் மார்ட்டர் என்ன சொல்லியிருக்காங்க? 1:4. ஓகேங்களா? அப்போ 1:4 சிமெண்ட் மார்ட்டருக்கு என்ன ரேஷியோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 1:4 அப்படின்னா வந்துட்டு 1 divided by 4 cement. Quantity of cement 1 divided by 4 அப்படின்னா 0.25 m3. ஓகேங்களா? 0.25 m3. வால்யூம் ஆஃப் சிமெண்ட் மார்ட்டர் எவ்வளோ? 0.23. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் வந்துட்டு இங்கே பாருங்க, எல்லாத்துலேயுமே வந்துட்டு 1 m3 அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? 1 m3னால வந்துட்டு
டைரக்டா நம்ம போட்டுருவோம். அப்ப இங்க 1 m³ பதிலா 0.23 m³ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இப்போ இந்த 0.25 m³ வந்துட்டு ஒரு m³ வால்யூம் வந்துட்டு இது இருந்துச்சுன்னா 0.25 m³. பட் நமக்கு இங்க இருக்கிறது 0.23. அப்ப இன்டு 0.23 m³. ஓகேங்களா? 0.23 m³ போட்டீங்க அப்படின்னா வந்துட்டு 0.0575 m³ அப்படின்னு வரும். இன்டு 1440 போட்டீங்க அப்படின்னா வந்துட்டு 83 kg. ஓகே, 83 kg. இது சிமெண்ட். அப்ப குவாண்டிட்டி ஆஃப் சாண்ட் எவ்வளோ? ஸோ சாண்ட் வந்துட்டு டைரக்டா இந்த குவாண்டிட்டி தான் 0.23 m³. ஓகேங்களா? நீங்க அது கால்குலேஷன்லாம் போடல, டைரக்டாவே போடலாம். ஸோ இதில் தான் வந்துட்டு நம்பர் ஆஃப் பிரிக்ஸ், அதுக்கு எவ்வளோ சாண்ட் தேவை, எவ்வளோ சிமெண்ட் தேவை அப்படின்னு வந்துட்டு கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? இதில் இந்த கால்குலேஷன் வந்துட்டு உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. பட் இந்த வால்யூம் ஆஃப் சிமெண்ட் மார்ட்டர் பிரிக் ஒர்க்குக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இதை தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இதை வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி வந்துட்டு ஹோம்ஒர்க் வந்துட்டு இது எல்லாமே ஏற்கனவே பார்த்தது. ஓகேங்களா? ஸோ சிமெண்ட் மார்ட்டர் 1:5 செகண்ட் கிளாஸ் பிரிக்ஸ் 1 m³. ஓகே, செகண்ட் கிளாஸ் பிரிக்ஸோட சைஸ் வந்துட்டு 19 × 9 × 5.7 சென்டிமீட்டர். ஓகேங்களா? இதுக்கு கண்டுபிடிங்க. ஓகே பாப்பா, இது முடிஞ்சிருச்சா? எல்லாம் எழுதிட்டியாச்சா? நெக்ஸ்ட் பேஜ் போலாமா? ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த அப்ராக்சிமேட் எஸ்டிமேட்ல வந்துட்டு சில ஃபார்முலாஸ் இருக்கு. அப்ராக்சிமேட் எஸ்டிமேட்ஸ்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த பிளின்த் ஏரியா மெத்தட் அப்படின்னு வரும். ஸோ பிளின்த் ஏரியா இல்லைனா வந்துட்டு பிளின்த் ஏரியா மெத்தட்ல வந்துட்டு approximate cost is equal to plinth area into plinth area rate. Plinth area rate. ஓகேங்களா? plinth area into plinth area rate அப்படின்னு வரும். அடுத்தது cubical content. Cubical content method. Cubical content methodல வந்துட்டு என்ன, இந்த cubical content கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா அப்படின்னா வந்துட்டு cubical content is equal to plinth area into height of building. Plinth area into height of building. ஓகேங்களா? ஸோ இதை வச்சு cubical content கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் approximate costல வந்துட்டு cubical content into cubical rate. Okay, cubical content into cubical rate. Okay. ஸோ இதில் சில நேரம் வந்துட்டு இந்த வாட்டர் டேங்கை வச்சுலாம் சம் கேட்பாங்க. ஓகேங்களா? அப்போ தெரிஞ்சுக்க வேண்டியது 1 m³ is equal to 1000 liters. ஓகே, 1 m³ வாட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 லிட்டர்ஸ். ஓகேங்களா? உங்கள் கெப்பாசிட்டி ஆஃப் டேங்க் எவ்வளோ கொடுக்குறாங்களோ ஸோ அது இன்ட்டு இந்த 1000 லிட்டர்ஸ் போட்டிங்க அப்படின்னா வந்துட்டு வந்துடும். ஓகேங்களா? உங்களுக்கு டோட்டல் லிட்டர்ஸ் எவ்வளோ அப்படின்னு வந்துட்டு வந்துடும். இது இப்போ சர்வீஸ் யூனிட் மெத்தட்லலாம் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த பிச்சுடு ரூஃப், அதாவது பிச்சுடு ரூஃப்னா வந்துட்டு ஸ்லோப்புடு ரூஃப் வந்துட்டு இருக்கிறப்ப ஹைட் ஆஃப் ரூஃப் என்ன அப்படின்னா வந்துட்டு ஹைட் ஆஃப் ரூஃப் இஸ் ஈக்குவல் டு என்ன, எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு
height of main wall plus height of roof above main wall divided by 2. ஓகேங்களா. ஸோ கொஷினில் வந்துட்டு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. height of main walls above floor level is height of main walls above floor level is 3 meter ஒரு எக்ஸாம்பிளுக்கு அப்படின்னு கொடுத்துருவாங்க. and the rise of roof above the wall இல்லைனா மெயின் வால் இஸ் சம்திங் 1.2 மீட்டர் அப்படின்னு வந்துட்டு கொடுக்குறாங்க. அப்படின்னா வந்துட்டு ஸோ ஹைட் ஆஃப் மெயின் வால் எவ்வளோ 3 மீட்டர் ப்ளஸ் ஹைட் ஆஃப் ரூஃப் அபவ் மெயின் வால் எவ்வளோ 1.2 டிவைடட் பை 2 அப்போ 3 + 0.6 3.6 மீட்டர் தான் வந்துட்டு நீங்கள் ஹைட்டாக வந்துட்டு எடுத்துக்கணும். ஸோ இது வந்துட்டு எங்கே வரும் அப்படின்னா வந்துட்டு கியூபிக்கல் கண்டென்ட்டில் வரும். ஏன்னா கியூபிக்கல் கண்டென்ட்டில் தான் வந்துட்டு நம்ம plinth ஏரியா இன்டூ height of the building வந்துட்டு போறோம். ஸோ அந்த இடத்துல தான் வந்துட்டு இந்த ஃபார்முலாவை வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. இந்த இதை ஸோ இட் இஸ் யூஸ்ட் இன் கியூபிக்கல் கண்டென்ட். நெக்ஸ்ட் பேஜ் போலாம் சார். போலாமா? ஓகே. ஸோ அதே மாதிரி plinth area is equal to carpet area plus circulation area plus non-livable area plus wall area அப்படின்னு வந்துட்டு வரும் plinth area. ஸோ இன்னொரு ஃபார்முலா வந்துட்டு plinth area is equal to carpet area divided by percentage of carpet area அப்படின்னு வரும். இது யூஸ் பண்ணுறதில்ல, பட் ஜஸ்ட் தெரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா. இந்த ஃபார்முலா இப்போ யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ அப்போ கார்பெட் ஏரியா என்ன வரும் அப்படின்னா வந்துட்டு கார்பெட் ஏரியா இஸ் ஈக்குவல் டு டோட்டலாக இந்த ஃப்ளோர் ஏரியா மைனஸ் circulation area minus non-usable area is equal to total floor area ல இருந்து circulation area non-usable area வந்துட்டு மைனஸ் பண்ணிடுவோம். ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த ஃப்ளோர் ஏரியா என்ன அப்படின்னா வந்துட்டு ஃப்ளோர் ஏரியா இஸ் ஈக்குவல் டு plinth area minus area occupied by walls, doors, openings, etc. ஓகேங்களா. எக்ஸெட்ரானா இந்த இன்டர்மீடியட் சப்போர்ட் அந்த மாதிரி ஏரியா ஆக்குபைட் பை வால்ஸ், டோர்ஸ் அதெல்லாம். ஓகேங்களா. எழுதியாச்சாப்பா? எழுதியாச்சுங்க சார். வேற எழுதாமல் இல்ல. ஓகே. ஸோ அதே மாதிரி வந்துட்டு சர்க்குலேஷன் ஏரியானா வந்துட்டு
சர்க்குலேஷன் ஏரியானா வந்துட்டு எதுனா வந்துட்டு வெரண்டா, காரிடார், ஏதாவது பேசேஜ். ஸோ தீஸ் ஆர் சர்க்குலேஷன் ஏரியா. ஓகே, அதே மாதிரி நான் யூசபிள் ஏரியான்னு இருக்கு. நான் யூசபிள் ஏரியா, நான் யூசபிள் ஏரியானா வந்துட்டு பாத்ரூம், கிச்சன், பேண்ட்ரி கார் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு பேண்ட்ரி. ஸோ இது எல்லாமே வந்துட்டு நான் யூசபிள் ஏரியா. டாய்லெட், இது எல்லாமே வந்துட்டு நான் யூசபிள் ஏரியா. வேற பாயிண்ட், இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வந்துட்டு நோட் பண்ணீங்க. கார்பெட் ஏரியா ரெசிடென்ஷியல் வீட்டுக்கு, ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 55 to 65% ஆஃப் பிளிந்த் ஏரியா இருக்கும். ஓகே, 55 to 65% ஆஃப் பிளிந்த் ஏரியா. ஓகே, சார் ஓ சார் வெர்டிகல் சர்க்குலேஷன் ஏரியா எவ்வளவு சார்? வெர்டிகல் அண்ட் ஹரிசாண்டல் எவ்வளவு சார்? புரியல. சர்க்குலேஷன் ஏரியாவே ரெண்டா சொல்லுவாங்க சார். வெர்டிக்கல் ஹரிசாண்டல் அப்படின்னா வந்துட்டு லிஃப்ட், ஓகேங்களா, அதெல்லாம் வந்துட்டு வெர்டிக்கல் சர்க்குலேஷன் ஏரியால வரும். ஸ்டேர் கேஸ்லாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ரெண்ட் ஃபிக்சேஷன். ஸோ ரெண்ட் ஃபிக்சேஷன் வந்துட்டு ரெண்டு டைப்பாக வந்துட்டு வரும். ஓகேங்களா, சொல்லியிருப்பேன். என்னன்னா வந்துட்டு ப்ரைவேட் பில்டிங்கை வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு private building used by government. ஓகேங்களா, ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இதில் வந்துட்டு இப்போ ரெசிடென்ஷியல் பில்டிங்காக இருந்துச்சு, அந்த ப்ரைவேட் பில்டிங் வந்துட்டு ரெசிடென்ஷியல் பில்டிங்காக இருந்துச்சு, அதை வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறோம். ரெசிடென்ஷியல் பில்டிங்காக இருந்துச்சுன்னா 9% கிராஸ் ரிட்டர்ன். அவங்களுக்கு கிராஸ் எவ்வளோ வருதோ, ஓகேங்களா, கிராஸ் அமௌண்ட் எவ்வளோ இருக்கோ அதில் வந்துட்டு 9%. ஓகேங்களா, கிராஸ் ரிட்டர்னை எதுல இருந்து அப்படின்னா வந்துட்டு கீழே எழுதிங்க. ஓகேங்களா, ரெசிடென்ஷியல் பில்டிங்க்கு 9% கிராஸ் ரிட்டர்ன் பெர் ஆனம். எதுல இருந்து அப்படின்னா வந்துட்டு ஆன் டோட்டல் காஸ்ட் ஆஃப் த பில்டிங். ஓகேங்களா, வருஷத்துக்கு உங்களுக்கு 9% அந்த கிராஸ் ரிட்டர்ன் வர மாதிரி வந்துட்டு அவங்க ரெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ரெசிடென்ஷியல் பில்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா. இதே வந்துட்டு நான் ரெசிடென்ஷியலாக இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அப்படின்னா வந்துட்டு 12% கிராஸ் ரிட்டர்ன் பெர் ஆனம் on total cost of building. So இதே residential or non-residential anything located in நான் முனிசிபல் இல்லைனா வந்துட்டு நான் கார்பரேஷன் ஏரியா, கார்பரேஷன் லிமிட்டுக்குள்ளார அது வரல. ஓகேங்களா, கார்பரேஷன் லிமிட்டுக்குள்ளார அது வரலன்னா
7% of gross return. 7% of gross return from total cost of the building. ஓகேங்களா? ஸோ இதே வந்துட்டு இது ஒன்று, இது வந்துட்டு பிரைவேட் பில்டிங்கை வந்துட்டு கவர்மெண்ட் எடுக்குது. ஓகேங்களா? அந்த இது ஓகே. இதே கவர்மெண்ட் பில்டிங்கை வந்துட்டு பிரைவேட்டுக்கு கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் பில்டிங் டு பிரைவேட் பார்ட்டி. இப்போ ரெண்ட் எவ்வளோனா வந்துட்டு 7% இன்ட்ரெஸ்ட் on capital cost of the building. On capital cost of building. ஓகே. இப்போ இந்த கிராஸ் ரெண்ட்னு சொல்றோம்ல, கிராஸ் ரெண்ட் ஆர் கிராஸ் இன்கம். ஸோ இதோட இந்த ரெண்ட் இது முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நெட் ரெண்ட் ஆர் நெட் இன்கம் பிளஸ் அவுட் கோயிங்ஸ். ஓகே, அவுட் கோயிங்ஸ்னா வந்துட்டு வெளியில வந்துட்டு இதர செலவுகள். ஓகேங்களா? இதர செலவுகள். அப்போ ஸ்டாண்டர்ட் ரெண்ட்னா என்ன? ஸ்டாண்டர்ட் ரெண்ட் இஸ் ஈக்குவல் டு கிராஸ் ரெண்ட் டிவைடட் பை 12. அப்போதான் வந்துட்டு 1 மந்த்துக்கு என்ன ரெண்ட்டு அப்படின்னு வந்துட்டு வரும். ஓகேங்களா? கிராஸ் ரெண்ட் டோட்டலாக ஒரு வருஷத்துக்கு. ஓகேங்களா? என்ன ரெண்ட்டோ டிவைடட் பை 12. ஸோ அதை போட்டோம்னா வந்துட்டு நமக்கு ஸ்டாண்டர்ட் ரெண்ட் வந்துட்டு வந்துடும். ஸோ இது வந்துட்டு ரெண்ட்டு. வேற இந்த இதில் சிங்கிங் ஃபண்டன். ஸோ சிங்கிங் ஃபண்ட் அப்படின்னா வந்துட்டு ஒரு பில்டிங்கோட யூட்டிலிட்டி பீரியட் முடிஞ்சோடனே, ஓகேங்களா, அந்த பில்டிங்கை ரெனோவேட் பண்ண, அந்த பில்டிங்கை வந்துட்டு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண வந்துட்டு நமக்கும் அமௌண்ட் தேவை. அதனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு மாதம் மாதம் இப்போ ஒரு பில்டிங்கோட லைஃப் பீரியட் வந்துட்டு 20 years அப்படின்னு வச்சுக்கலாம். இன்னும் 20 வருஷம் கழிச்சு அந்த பில்டிங் வந்துட்டு அதோட யூட்டிலிட்டி பீரியட் முடிஞ்சிடும். அதனால இப்போலேருந்தே வந்துட்டு வருஷம் வருஷம் ஒரு அமௌண்ட்டை வந்துட்டு சேர்த்துட்டு வரும். அந்த பில்டிங்கோட யூட்டிலிட்டி பீரியட் முடிஞ்சோன்னா அதை ரீப்ளேஸ் இல்லைனா ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த வேல்யூ தான் வந்துட்டு சிங்கிங் ஃபண்டு. ஓகேங்களா? ஸோ சிங்கிங் ஃபண்டு is equal to capital cost minus scrap value, either scrap value or salvage value. அதாவது ஸ்கிராப் வேல்யூ அப்படின்னா சொல்லியிருக்கோம், ஒரு பில்டிங்கோட அந்த யூட்டிலிட்டி பீரியட் முடிஞ்சோன்னா அந்த பில்டிங்கை இடித்து அதில் உள்ள மெட்டீரியல்ஸ்லாம் வந்துட்டு செல் பண்ணி அதுலேருந்து காசு எடுத்தோம் அப்படின்னா அதை தான் வந்துட்டு ஸ்கிராப் வேல்யூ. சால்வேஜ் வேல்யூ அப்படின்னா வந்துட்டு அந்த மாதிரி எதுவுமே இடிக்காமல் அந்த பில்டிங்கை அப்படியே விற்கிறோம் அப்படின்னா வந்துட்டு அதுதான் வந்துட்டு சால்வேஜ் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இதில் வேற என்ன ஃபார்முலா அப்படின்னா வந்துட்டு ஆனுவல் இன்ஸ்டால்மெண்ட் ஆஃப் sinking fund. Annual installment of sinking fund, I, capital I is equal to SI divided by 1 plus I the whole power n minus 1. ஓகேங்களா? n minus 1. ஸோ இதில் இந்த ஸ்மால் ஐ வந்துட்டு
rate of interest. So S வந்துட்டு total amount of sinking fund. N number of years. N வந்துட்டு number of years. Okay. Okay, இது sinking fund. So next பார்க்க போறது வந்துட்டு depreciation. ஸோ டெப்ரிசியேஷன் அப்படின்னா வந்துட்டு தேய்மானம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதில் டெப்ரிசியேஷன் காஸ்ட், ஸோ அதை வந்துட்டு டி அப்படின்னு சொல்லுவோம். டி இஸ் ஈக்குவல் டு ஸோ பி இன்ட்டு 100 மைனஸ் ஆர்டி டிவைடட் பை 100 த ஹோல் பவர் என். ஓகேங்களா? ஹோல் பவர் என். ஓகே. ஸோ இதில் இந்த பி தான் வந்துட்டு ஒரிஜினல் காஸ்ட், பில்டிங்கோட ஒரிஜினல் காஸ்ட். டெப்ரிசியேஷன்னா வந்துட்டு நம்ம ஒரிஜினல் காஸ்ட் இல்லைனா ப்ரெசன்ட் வேல்யூ என்ன இருக்கோ பில்டிங் அதை வச்சு தான் வந்துட்டு நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஆர்டி அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த ஸ்மால் ஆர்டி இருக்குல்ல, அதுதான் வந்துட்டு ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன். ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன். ஸோ என் வந்துட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ், நம்பர் ஆஃப் இயர்ஸ் இல்லைனா நம்பர் ஆஃப் லைஃப் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. லைஃப் பீரியட். ஸோ இந்த டெப்ரிசியேஷனில் வந்துட்டு ஒரு 3 மெத்தட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஸ்ட்ரைட் லைன், கான்ஸ்டன்ட் பர்சன்டேஜ், மூணாவது வந்துட்டு சிங்கிங் ஃபண்ட் மெத்தட். ஓகே. ஸோ இதில் வந்துட்டு இந்த ஸ்ட்ரைட் லைன் மெத்தட் எழுதிட்டு இருக்கீங்களா? எழுதிட்டு தானே இருக்கீங்க? ஓகே ஓகே. ஸோ ஸ்ட்ரைட் லைன் மெத்தடில் வந்துட்டு டெப்ரிசியேஷன் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா வந்துட்டு டி இஸ் ஈக்குவல் டு சி மைனஸ் எஸ் பை என். ஓகேங்களா? டி இஸ் ஈக்குவல் டு சி மைனஸ் எஸ் பை என். ஓகே. ஸோ டி இஸ் டெப்ரிசியேஷன் வேல்யூ இல்லைனா அமௌண்ட்டு. சி வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு அதுதான் வந்துட்டு ஒரிஜினல் காஸ்ட். சி தான் வந்துட்டு ஒரிஜினல் காஸ்ட். சரிங்களா? எஸ் வந்துட்டு ஸ்கிராப் வேல்யூ, ஸ்கிராப் வேல்யூ. ஸோ என் வந்துட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஸோ இந்த இதுதான் டி தான் வந்துட்டு டெப்ரிசியேஷன் வேல்யூ. இந்த டியை வேற எப்படி சொல்லுவாங்கன்னா வந்துட்டு ஒன்று வந்துட்டு டெப்ரிசியேஷன் வேல்யூ இல்லைனா வந்துட்டு ஆனுவல் டெப்ரிசியேஷன், ஆனுவல் டெப்ரிசியேஷன், டெப்ரிசியேஷன் வேல்யூ பர் இயர், பர் இயர். ஸோ எப்படி வேணாலும் வந்துட்டு சொல்லலாம். ஸோ depreciation value is equal to original cost minus scrap value divided by number of years.
இதே வந்துட்டு depreciation value ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் வந்துட்டு கேக்குறாங்க at the end of nth year அப்படின்னு கேட்டாங்கன்னா dn. so dn is equal to இந்த annual depreciation ஓகேங்களா, இந்த annual depreciation d into number of years d into n ஓகேங்களா. ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் ஓகேங்களா, பில்டிங்கோட லைஃப் அந்த டெப்ரிசியேஷன் இது வந்துட்டு ஒரு 20 வருஷம் இருக்கு. பட் அவங்க வந்துட்டு ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ அப்படி வேணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்கன்னா வந்துட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா வருஷம் வருஷம் என்ன டெப்ரிசியேஷன் வேல்யூ இன்டூ நம்பர் ஆஃப் இயர் 10 அப்படின்னு போட்டு வந்துட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ செகண்ட் மெத்தட் வந்துட்டு கான்ஸ்டன்ட் பர்சன்டேஜ் மெத்தட். ஓகே, கான்ஸ்டன்ட் பர்சன்டேஜ் வந்து மெத்தட் ஓகேங்களா. ஸோ போன மெத்தட்ல வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட வேல்யூ வருஷம் வருஷம் வந்துட்டு மைனஸ் ஆகும். ஸ்ட்ரைட் லைனா வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்துட்டு அமௌண்ட்டா வந்துட்டு சொல்லிடுவாங்க, இவ்வளோ அமௌண்ட் வருஷம் வருஷம் அப்படின்ட்டு 5000 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷத்துக்கும் வந்துட்டு டிடெக்ட் பண்ணிட்டு வருவாங்க. கான்ஸ்டன்ட் பர்சன்டேஜ்னா ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்துட்டு டிடெக்ட் ஆகும் உங்களுக்கு ஓகேங்களா. ஸோ டி இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் s by c the whole power 1 by n into 100 ஓகேங்களா, into 100% அப்படின்னு வரும் ஓகேங்களா, into 100. d is equal to 1 minus s by c the whole power 1 by n into 100 ஓகேங்களா. ஸோ s அப்படிங்கிறது வந்துட்டு ஸ்கிராப் வேல்யூ. ஸோ c வந்துட்டு ஒரிஜினல் காஸ்ட் இல்லை கேபிட்டல் காஸ்ட் ஓகேங்களா, ஒரிஜினல் காஸ்ட். n வந்துட்டு நம்பர் ஆஃப் லைஃப் பீரியட், நம்பர் ஆஃப் இயர்ஸ். d is equal to percentage of depreciation. ஓகே, percentage of depreciation ஓகேங்களா. ஸோ இதுல இந்த மூணாவது மெத்தட் சிங்கிங் ஃபண்ட் மெத்தட் இருக்குல்ல, ஸோ இதுல என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா வந்துட்டு இந்த சிங்கிங் ஃபண்ட் மெத்தட்ல வந்துட்டு இந்த டெப்ரிசியேஷன் வேல்யூ is equal to sinking fund. ஓகே, ஸோ டெப்ரிசியேஷன் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சிங்கிங் ஃபண்டு தான். வருஷம் வருஷம் நீங்க எவ்வளோ அமௌண்ட் எடுத்து வைக்கிறீங்களோ, சிங்கிங் ஃபண்டா எடுத்து வைக்கிறீங்களோ அந்த வேல்யூவை நம்ம டெப்ரிசியேட் பண்ணிக்கலாம் அப்படிம்பாங்க. அப்போ சிங்கிங் ஃபண்டுக்கு நம்ம என்ன ஃபார்முலா இங்கே யூஸ் பண்ணோம்ல அதே இதை அப்படியே அங்கே யூஸ் பண்ணி நம்ம இங்கே சிங்கிங் ஃபண்டை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதுதான் அங்கே டெப்ரிசியேஷன் வேல்யூ ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்துட்டு மூணாவது மெத்தட் ஓகேங்களா, அதுதான் வந்துட்டு மூணாவது மெத்தட். ஓகே, ஸோ இதில் இந்த இது முடிஞ்சிட்டு வேற வந்துட்டு சில ஃபேக்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் இது வந்துட்டு பார்த்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த யூனிட் வெயிட் ஆஃப் மெட்டீரியல், ஃபார் எக்ஸாம்பிள் சிமெண்டோட யூனிட் வெயிட் இப்போ தான் சொல்லிடுவேன் 785. சாரி, சிமெண்ட் எவ்வளோப்பா? 1440. ஸ்டீல் எவ்வளோ? 7,850. சாண்டு
ஆயிரத்தி வேற கோர்ஸ் அக்ரிகேட் பிசிசி ஆர்சிசி ஸோ அதே மாதிரி இந்த ஸ்டீலோட வெயிட்டை கண்டுபிடிக்க ஃபார்முலா டி ஸ்கொயர் டிவைடட் பை 162. டி ஸ்கொயர்னா என்ன டயா சிமெண்ட் என்ன டயா ஸ்டீல் வந்துட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஸோ டி ஸ்கொயர் டிவைடட் பை 162. ஸோ வேற வந்துட்டு the area measurement 1 feet is equal to 12 inches. Okay, அப்போ 1 inch எத்தனை சென்டிமீட்டர்ப்பா? 2.54 சென்டிமீட்டர். ஸோ 1 feet is equal to எத்தனை சென்டிமீட்டர் அப்படின்னா வந்துட்டு 30.48 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஒரு மீட்டர் எத்தனை ஃபீட்டுப்பா? ஒரு மீட்டர் எத்தனை ஃபீட்டு? 3.28. ஒரு கிலோமீட்டருக்கு எத்தனை மீட்டர்? காது கேட்கலையா? 1000 sir. இல்ல அது தெரியுது, கேட்ட உடனே வர மாட்டேங்குது பதில். ஓகே ஓகே. 1 மீட்டர் வந்துட்டு எத்தனை சென்டிமீட்டர்? 100 சென்டிமீட்டர். ஓகே. 1 மைல் is equal to எத்தனை கிலோமீட்டர்? 1.609 கிலோமீட்டர். ஒரு கிரவுண்ட் எத்தனை ஸ்கொயர் ஃபீட்? ஒரு ஏக்கர் எத்தனை சென்ட்? 100 சென்ட். ஸோ ஒரு சென்ட்னா எத்தனை ஸ்கொயர் ஃபீட்? 435.6. ஒரு ஹெக்டேர் எவ்வளோ மீட்டர் ஸ்கொயர்? இது கொஷின், டிஎன்பிசி கொஷின். 10,000 sir. ஒரு ஹெக்டேர் எத்தனை ஏக்கர்? 2.47. ஓகே. இன்னொன்று, ஒரு மீட்டர் வந்துட்டு 3.28 ஃபீட்டு. ஓகேங்களா? அப்போ ஒரு மீட்டர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டு? 12 something. 10.76. ஒரு எம் கியூப் வந்துட்டு எத்தனை ஸ்கொயர் கியூப்?
35.325, sir. ஓகே, இது முக்கியம். வேற எஃப்எஸ்ஐ அப்படின்னு வந்துட்டு பார்த்துருப்போம், ஃப்ளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸ். ஓகே, இல்லைனா வந்துட்டு ஃப்ளோர் ஏரியா ரேஷியோன்னு கூட வந்துட்டு பார்த்துருப்போம். ஸோ எஃப்எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஃப்ளோர் ஏரியா ஆஃப் ஆல் ஃப்ளோர்ஸ் டிவைடட் பை ஏரியா ஆஃப் லேண்டு, இல்லைனா வந்துட்டு சைட் ஏரியா அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். ஓகே, இதை ஒன்று நோட் பண்ணிங்க. ஓகே, வேற ஏதாவது ஒரு நிமிஷம்ப்பா. எலக்ட்ரிஃபிகேஷனுக்கு வந்துட்டு எஸ்டிமேட்டில் வந்துட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் வந்துட்டு ஒதுக்குவாங்க ஃபார் எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க்ஸ்? 7 to 8%. 8% ஆஃப் எஸ்டிமேட். சானிட்டரி ஒர்க்ஸுக்கு Same தான், sir. ஸோ வெறும் வாட்டர் சப்ளை ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன்
சன்ரைஸ் லம்சம்லாம் எவ்வளோப்பா இருக்கும்? லம்சம் வேல்யூ எவ்வளோ இருக்கும்? லம்சம் 5% தாண்டக்கூடாதுங்க சார். ஆ 5% டோட்டல் காஸ்ட். 5%ஆ? வேறு யாராவது சொல்லுங்கள், கரெக்டாக அவர் சொன்னது. சார் 1.5 to 2% தான் சார். இல்லை, எனக்கு மறந்துட்டு. வேறு யாராவது கன்ஃபார்மாக சொல்லுங்கள். சன்ரைஸ் லம்சம் வந்துட்டு யாராவது செக் பண்ணுங்களேன் கொஞ்சம், எனக்கும் மறந்துட்டு. சன்ரைஸ் லம்சம் எவ்வளோன்னு பார்த்து சொல்லுங்கள். ஓகே, அதை சொல்லுங்கள். ரிவைஸ்ட் எஸ்டிமேட் வந்துட்டு எப்போ போடுவோம்? ரிவைஸ்ட் எஸ்டிமேட் இது எஸ்டிமேஷனை விட வந்து 5% அதிகமாக வந்துட்டு மெட்டீரியல்ஸ்லாம் தேவைப்பட்டுச்சுன்னா ரிவைஸ்ட் எஸ்டிமேட். ஸோ when the original estimate வந்துட்டு the original estimate exceeds வச்சுக்கலாமா? exceeds more than 5%. ஸோ அப்போ வந்துட்டு போடுவோம். சார் இதுவே வந்து 10% இருக்குமே, அது எந்த கேஸ் சார்? எது? இந்த ரிவைஸ்ட் எஸ்டிமேட் அடிஷனலா ஒரு, அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாங்ஷனை வந்துட்டு தாண்டிருச்சு, அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாங்ஷனை வந்துட்டு அந்த எக்ஸ்பெண்டிச்சர் வந்துட்டு தாண்டிருச்சு அப்படின்னா வந்துட்டு அப்போ வந்துட்டு 10% வந்துட்டு எடுத்துக்கும். ஓகேங்களா? அதாவது இந்த எக்ஸ்பெண்டிச்சர் மோர் தென் 5%னாலே வந்துட்டு 5% அந்த 10%க்குள்ளார, அதுதான். ஓகேங்களா? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாங்ஷன் அப்படின்னு போட்டாங்க அப்படின்னா வந்துட்டு அப்போ வந்துட்டு அந்த 10%, ஓகேங்களா, 10% வந்துட்டு எக்ஸீட் பண்ணுது அப்படின்னா அப்பயும் வந்துட்டு நம்ம ரிவைஸ் எஸ்டிமேட் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். இது லம்சம் பாத்தீங்களா? 20% தான். எது? 20% தான். இல்ல, எனக்கு தெரியல, அதனால தான் உங்களை செக் பண்ணிட்டு சொல்ல சொன்னேன். எதுலையாவது பார்த்து இல்லை நோட்ஸ் கொடுத்ததுல ஏதாவது பார்த்து சொல்லுங்கன்னு. அதுதான் 20% போடலாம். அதுதான் அந்த எலக்ட்ரிஃபிகேஷன் அதெல்லாம் பார்க்கணும். சானிட்டரி. ஓகே, ஒரே நிமிஷம். ஓகே, லம்சம் வந்துட்டு 20% ஆஃப் எஸ்டிமேட். கரெக்டு தான் அவர் சொன்னது. இப்போ 20%. ஸோ அதில் தான் வந்துட்டு இந்த சானிட்டரி ஒர்க்ஸ், எலக்ட்ரிஃபிகேஷன், அது எல்லாமே வந்துட்டு வரும். அது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணோம்னா வந்துட்டு இது வரணும். ஓகே, ஸோ லம்சம் வந்துட்டு 20%. அதே மாதிரி இந்த ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு வரும். ஓவர் ஹெட்ஸ் அப்படின்னு, அதாவது இந்த சைட் ஆஃபீஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன்,
ஓகே டிரான்ஸ்போர்ட்டேஷன் இதெல்லாம் வந்துட்டு 2 to 5%. ஓகேங்களா 2 to 5% ஆஃப் டோட்டல் காஸ்ட். ஓகே the degree of accuracy ன்னு ஒன்னு பார்த்தோம். ஓகே degree of accuracy. வால்யூம் ஆஃப் ஒர்க்குக்கு என்னப்பா accuracy? வால்யூம் ஆஃப் ஒர்க் 0.001 meter cubes. ஓகே 0.01 m cube. அதே வால்யூம் ஆஃப் வுட் ஒர்க்குக்கு வந்து அக்யூரசி அதுக்கு தான் 0.001 m cube. ஓகே வால்யூம் ஆஃப் வுட் ஒர்க். ஏரியாக்கு ஏரியா ஆஃப் ஒர்க் என்ன அக்யூரசி? 0.01 meters. ஓகே 0.01 மீட்டர் ஸ்கொயர். ஸோ இதே டைமென்ஷன் ஆஃப் ஒர்க் 0.01 meter. சூப்பர். திக்னஸ் ஆஃப் ஆர்சிசி ஸ்லாப் அதே மாதிரி வுட் ஒர்க். ஓகேங்களா வுட் ஒர்க் வந்துட்டோட அக்யூரசி லென்த் இந்த மெஷர் பண்றோம்ல அது 0.002 மீட்டர். ஓகேங்களா வுட் ஒர்க்கோட அக்யூரசி. அதே ஸ்டீல் ஒர்க் டைமென்ஷன் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஸ்டீல் ஒர்க் வந்துட்டு 0.001 மீட்டர். ஓகே இதெல்லாம் எதுபடி என்ன ஐஎஸ் கோட் படி அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா ஸோ எஸ்பி 27/1987 அதுபடி இந்த மெஷர்மெண்ட்ஸ். ஸோ அதே மாதிரி இந்த பெயிண்டிங் கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்துட்டு கேட்க வாய்ப்புகள் இருக்கு. பெயிண்டிங் கோஎஃபிஷியன்ட்ஸ் fully paneled doors, fully paneled doors and windows வந்துட்டு அதோட coefficient 2.60. fully glazed doors and windows அதுக்கு வந்துட்டு 1.60. partly paneled and glazed
ஸோ அதுக்கு வந்துட்டு 2.0 ஓகேங்களா. ஃப்ளஷ் டோர்ஸுக்கு வந்துட்டு 2.40. collapsible doors 3.0. இது ரோலிங் ஷட்டர். ரோலிங் ஷட்டர் வந்துட்டு 2.20. ரோலிங் ஷட்டர் வந்துட்டு 2.20. அதே மாதிரி இந்த யூனிட் கேட்பாங்க, எந்தெந்த யூனிட் எது இதில் மெஷர் பண்ணுறோம் அப்படின்னு. யூனிட் மெஷர்மெண்ட் ஷார்ட் ஃபார்மில் எழுதுகிறேன் ஓகேங்களா. எர்த் ஒர்க் எம் கியூப், எர்த் ஒர்க் எக்ஸ்கவேஷன் எல்லாமே. ஸோ பிசிசி ஆர்சிசி எல்லாமே வந்துட்டு எம் கியூப். ஓகே, முக்கியமானது வந்துட்டு ஷட்டர் ஃபார் டோர்ஸ் அண்ட் விண்டோஸ். என்னதுப்பா ஷட்டர் ஃபார் டோர்ஸ் அண்ட் விண்டோஸ்? மீட்டர் ஸ்கொயர். அதர் வுட் ஒர்க்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு காமனாக வுட் ஒர்க்குன்னு கேட்டாங்கன்னா வந்துட்டு அது எம் கியூப். ஓகே, அதே மாதிரி இந்த சீலிங் பிளாஸ்டரிங், ஒயிட் வாஷிங், பெயிண்டிங், இது எல்லாமே வந்துட்டு என்ன வரும்? ஓகே, அப்போ பெயிண்டிங், வுட் ஒர்க் பெயிண்டிங் அது எப்படி? பெயிண்டிங்னாலே வந்துட்டு மீட்டர் ஸ்கொயர் தான். வுட் ஒர்க் பெயிண்டிங்னா வந்துட்டு மீட்டர் கியூப் வராது. ஆர்சிசி சன்ஷேட் என்ன யூனிட்பா? ஆர்சிசி சன்ஷேட் ஓகே, போன எக்ஸாம்ல கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரோலிங் ஷட்டர் என்ன யூனிட் அப்படின்ட்டு. மீட்டர் ஸ்கொயர் ஆர் கிலோகிராம். ஓகே, சாரி மீட்டர் கியூப் போட்டிருக்கேன். மீட்டர் ஸ்கொயர் ரைட்டா. எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க்கு பாயிண்ட்ஸ். ஓகே, ஓகே, எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க் எழுதிங்க. ஓகே, சரி ஓகேப்பா. ஸோ நாளைக்கு வந்துட்டு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு பார்க்கலாம். இதில் ஏதாவது வேற விட்டு வச்சிருக்கேனான்னு பார்க்குறேன். விட்டு வச்சிருந்தேன்னா நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு அந்த பாயிண்ட்ஸையும் வந்துட்டு எடுத்துகிட்டு வரேன். ஓகே, தேங்க்யூப்பா. தேங்க்யூ. தேங்க்யூ.